எனக்கு தெரியும்டா. என் புள்ள கெட்டிக்காரன். என் புள்ள எதையும் செய்வான். எப்படியாவது செஞ்சு முடிப்பான்டா. என் ரத்தம்டா, என் உயிரிடா. நீ பார்த்த இடத்துல அவளை தீர்த்துருந்தாப்பா நினைச்சேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமையல. வேண்டாண்டா, அவசரப்படாத. இன்னொரு தடவை நம்ம மாட்டிக்க கூடாது. ஜெயில்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நரகம்டா. 4 செவருக்குள்ள வாழ்க்கையை கரைச்சிக்கிட்டு இருக்கவா பிறந்திருக்கோம். வேணாம், இந்த வாழ்க்கை உனக்கு வேணாண்டா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். என் விடுதலைக்கு நாள் குறிச்சிட்டாங்க தெரியுமா? அந்த நாள் ஆகஸ்ட் 15. உப்ப தின்னவன் தண்ணி குடிப்பான்டா. பட்ட கஷ்டத்துக்கு நான் பதிலடி கொடுத்தே ஆகணும். வெளியே வந்ததும் அவ கதையை என் கையால முடிக்கிறேன். வேணாப்பா, இன்னொரு தடவை நீங்க மாற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. இவளை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், ஜெயிலுனா நரகம்னு இப்பதானடா சொன்னேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? ஆனா எனக்கு எங்க அப்பான்னா உயிர்ப்பா. டேய், யோசிச்சு செய்யணும், கரெக்டா செய்யணும், தப்பு இல்லாம செய்யணும். ஆனா ஒண்ணு, இனிமே அவ இருக்க கூடாது. நாம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டுனா இதுதான் அது. புருஷன், மாமியார், நாத்தனார், மச்சினன்னு ரொம்ப சிம்பிளா வாழ்ந்துகிட்டு இருக்காப்பா. கம்ப்ளீட்டா அவளை பத்தின எல்லா விஷயத்தையும் பிடிச்சிட்டேன். நிஜமாவே இப்படிதான் இருக்காளா இல்ல வேஷம் போறாளான்னு தெரியலப்பா. பல்லு இல்லனாலும் பாம்பு விட்டு வைக்க கூடாது அமர்தா. எனக்கு என்னமோ அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான்னு தோணுதுப்பா. ரொம்ப நாள் டிலே பண்ணக்கூடாதுப்பா. சீக்கிரமா முடிச்சிடறதா நல்லது. முடிச்சிரு. அவளை முடிச்சாதான் நாம புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும். ராஜா கிட்ட செக். இப்ப எப்படி போவீங்க? ஓகே. ஏய், இரு 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 இரு. இங்க பாரு. இப்ப என்ன பண்ணுவ? பிரியா, பிரியா, உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால பேஷண்ட் மாதிரி எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. கொஞ்ச நேரம் விளையாடு, அப்புறம் கொஞ்ச நேரம் படி. நீங்க போய் அவளோட புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. லீவ் போட்டதுனால நிறைய கிளாஸஸ் மிஸ் பண்ணிருக்கா. நான் அவளை உட்கார வச்சு அப்டேட் பண்ணிடுறேன். சரி, நான் லஞ்சுக்கு போகும்போது எடுத்துட்டு வரேன். ஓகே. நீங்க சொல்லி தரீங்களா? நான் இப்பவே ரெடிமா. அப்பா, லஞ்சுக்கெல்லாம் போய் எடுத்துட்டு வர வேணாம், இப்பவே எடுத்துட்டு வாங்கப்பா. கொண்டு வரேம்மா. எனக்கு நீ இப்படி சந்தோஷமா பேசி சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாலே போதும். நல்ல கதையா இருக்கே. எப்ப பார்த்தாலும் இப்படி சிரிச்சு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தா எப்படி அவ டீச்சர் ஆவா? ஏன் பிரியா, படிச்சுட்டு டீச்சர் ஆகணும்னு சொன்னியே, மறந்துட்டியா? அப்படிதான் சொன்னேன். ஆனா எனக்கு இப்ப டீச்சர் ஆக பிடிக்கலமா. நான் போலீஸ் ஆகலான்னு இருக்கேன்.
எது ஆகிறதா இருந்தாலும் முதல்ல நல்லா படிக்கணும். அம்மா நீங்க இல்லாதப்ப நான் என்ன நினைச்சிட்டு புக்க படிப்பேன்னு தெரியுமா? அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. வந்ததும் பிரியா ஒரு ரிப்போர்ட் கார்டை கொண்டு வான்னு கேட்பாங்க. அப்ப என் ரிப்போர்ட் கார்டை காட்டும்போது எல்லா தேர்விலையும் ஏ கிரேட் வாங்குவேன்னு நினைச்சுக்கிட்டு தான் படிப்பேன். இப்ப என் கூடவே இருக்கீங்க. இனிமேல் எப்பவும் என் கூடவே தானே இருக்க போறீங்க. அதனால ஏ கிரேட் வாங்கினா கூட போதாது. அதுக்கு மேல ஏதாவது இருக்காமா? குட் மார்னிங் பிரியா. குட் மார்னிங் டாக்டர். அதுக்கு மேல ஒரு கிரேட் இருக்கு. அதுக்கு பேர் A+. பட் ஆனா அந்த கிரேட வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்னால முடியும் டாக்டர். அடுத்த எக்ஸாம்ல நான் வாங்கி Very காட்டுறேன் good. பாருங்க. அம்மா சொல்லுங்கம்மா, என்னால முடியும் தானே? கண்டிப்பா முடியும். உன்னால முடியாதது எதுவுமே இல்ல. டாக்டர் அங்கிள், என்னை எப்ப வீட்டுக்கு அனுப்புவீங்க? எங்க அம்மாவோட வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னும் 2 டேஸ்ல உன்னை கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகே? ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணமா. எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கு. உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். வாங்க. இந்தாங்க. அவ ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போது இட்ஸ் அன்பிலீவபிள். மெடிசன்ஸ் பண்ண முடியாத வேலையை உங்க பிரசன்ஸ் பண்ணிருக்கு. ஐ மீன், நீங்க அவ கூட இருந்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா இருக்கா. தன்னோட கவலையை மறந்துருக்கா. சொல்ல போனா தனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதையே அவ மறந்துட்டான் தான் எனக்கு தோணுது. நீங்க எப்பவும் குழந்தை பக்கத்திலேயே இருந்தீங்கன்னா பாதி நோய் குணமாயிடும். மிச்சத்தை அவளே சரி பண்ணிப்பா. இன்னும் சொல்லணும்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் ரியல் மெடிசன். உலகத்துல பெரிய டாக்டர் அன்புதான் மேடம். வஞ்சனை இல்லாம நாம காட்டுற அன்புதான் எல்லாத்தையுமே குணப்படுத்தும். அன்பு குறையறதுனாலதான் எங்களை மாதிரி டாக்டர்ஸோட தேவையே வருது. புரியுது டாக்டர். ஆனா பிரியா மேல நான் வச்சிருக்கிற அன்பு, நான் அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனா அவ எதிர்பார்க்கறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அதைத்தான் நாம ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ நோய் இருக்கிற இடமே இல்லாம போயிடுமே. டெஃபினெட்லி she will become normal. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. பாத்துக்கங்க. ஏம்மா, நாளைக்கு எக்ஸாம்க்கு எல்லாத்தையும் படிச்சிட்டியா? எக்ஸாம்ல நாளைக்கு நல்லா எழுதணும். என்ன புரியுதா? இல்லையே. சரி சரி பாத்துக்கலாம். டீச்சர் ஆ? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். என்ன அதிசயமா ஸ்கூல் பக்கத்துல வந்திருக்கீங்க? இல்ல, நான் இங்க ஒரு வேலையா வந்தேன். ஸ்கூல் விட்டாச்சா? ம், ரஞ்சனி பின்னாடி வரல? ரஞ்சனி இன்னைக்கு லீவ் ஆச்சே. ஆமா, அவள் லீவு தான். பிரின்சிபல் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கிளம்புனா, அதான் வந்தாளான்னு கேட்டேன். இல்லையே சார், நான் பார்க்கலையே. நான் கிளம்புற வரைக்கும் அவங்க என் கண்ணில் படவே இல்லை. ஒருவேளை கடைக்கு எங்கேயாவது போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் விட்டாலும் பிரின்சிபல் 6 மணி வரைக்கும் ரூமை விட்டு நகரவே மாட்டாங்க. சரிங்க சார், நான் கிளம்புறேன். தம்பி, என்ன தம்பி இப்படி தலையில கைய வச்சுட்டு படுத்துட்டு இருக்கீங்க? கண்ணை எடுத்தமா நெத்தி பொட்டுல வச்சமா டப்புன்னு சுட்டமானு வந்துகிட்டே இருக்கணும். அண்ணே, முன்னாடி எல்லாம் அவன் போலீஸ்னே,
கையில துப்பாக்கி கால்ல ஷூன்னு பந்தா காட்டிக்கிட்டு இருந்தா. இப்போ புடவை கட்டின டீச்சர்னே போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலானே. வாய முறா முட்டாப்பேல. இப்படி முட்டாள்தனமா யோசிச்சு தான் ஸ்கூல்ல போய் அவளை சுட பாத்தீங்க. குறி தவறி பசங்க மேல பட்டிருந்தா என்னடா இருக்கும்? யோசிச்சு பாருடா. என்ன இருக்கும்? என்ன இருக்கு தம்பி? எதுக்கு தம்பி நீங்க இப்படி பயப்படுறீங்க? சுட்டுட்டு உட்கார்ந்து நாம என்ன வேடிக்கை பார்த்துட்டா இருக்க போறோம்? யோ, நான் ரிஸ்க் எடுக்க பயப்படுறவன் இல்லையா? அதே சமயம் முட்டாள்தனமா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட விரும்பல. அஞ்சலியை கொண்டது நாம தான் தெரிஞ்சா நேரா எங்க அப்பாண்டு தான் போலீஸ் போய் நிக்கும். இன்னைக்கு விடுதலாகி வெளில வரப்போறோம்னு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இன்னொரு கோர்ட்டு கேஸ் அவர் கஷ்டம் கொடுக்க சொல்றீங்களா? அண்ணே, மாட்டிக்கிறத பத்தியே யோசிக்கிறீங்களே, மாட்டிக்காம எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க, செஞ்சுடுறோம். அண்ணே எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஷூட் பண்ணா தானே பிரச்சனை, பேசாம ஆக்சிடென்ட் பண்ணுவோமா? ஏய், அதெல்லாம் வேண்டாம்டா. அவ அரைகுறையா பொழைச்சுக்கிட்டான்னு வச்சுக்க, ரொம்பவே உஷாராயிடுவா. அண்ணே, அவ உஷாரானா பரவாயில்லண்ணே, டிபார்ட்மெண்ட்டுக்கு மேட்டர் சொல்லி உஷார் பண்ணிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுண்ணே. எங்க போனாலும் காஃபி சாப்பிட்டீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு 2 பேர் தொப்பைய தூக்கிக்கிட்டு பின்னாலே வர ஆரம்பிச்சிருவானுங்க. பெருசு, எனக்கு என்ன தோணுது சொல்லவா? சொல்லுங்க தம்பி. அவளை காலி பண்ணிடணும். ஆனா அதை நாம பண்ணக்கூடாது. ஏன் தம்பி ஆளு வச்சு பண்ணலான்னு சொல்றீங்களா? தம்பி, அப்பாக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்கிட்ட மேட்டரை விட்டுருங்கண்ணே. தூக்கிட்டு போய் கல்கு வரல வச்சு நசுக்கி எரிச்சு தூக்கி போட்டுறேண்ணே. ஏய், அறிவு கெட்டவன, ஆக்சிடென்ட் வேண்டான்னு இருக்கோம், இவரு கொண்டு போய் எரிக்கிறாரா? பெருசு, எனக்கு ஒரு ஐடியா. சொல்லுங்க தம்பி. அவளோட புருஷனை கடத்திடுவோம். புருஷனையா? அவனை கடத்தி என்ன செய்ய போறீங்க? நான் சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன் இதுக்கு இப்ப கேட்காதீங்க. நம்ம ஆளுங்களை வச்சு அந்த தண்ட தீவடி தடின தூக்கிடுங்க. அண்ணே, விவகாரமாயிடுண்ணே, நல்லா யோசிச்சுக்குங்க. அவன் நேரா போலீஸ்க்கு போயிடுவா. ஏய், கடத்துன்னு தாண்டா சொன்னேன். கடத்தி வச்சுட்டு காசா வாங்க போறோம். சொல்றத செய்யுங்கடா. போடா, போங்கடா, போய் சொல்ல. தம்பி, நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை தம்பி. அவ புருஷனை கடத்தி வச்சு என்ன செய்ய போறீங்க? புரியலையா பெருசு? அவனை கடத்தி ஞானம் கொடுக்க போறேன். நீங்களும் நானும் சம்பந்தப்பட்டா எங்க அப்பாவுக்கு பிரச்சனை வரும். ஆனா அவ புருஷங்கார சம்பந்தப்பட்டா அந்த குடும்பமே செதறி சின்னாபிடம் ஆயிடும்.